நீங்கள் நம்பி இருக்க ஒரு ஜாப் உங்களை விட்டு போகிற ஒரு விஷயம் ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா நீங்கள் ஒரு இன்கம் சோர்ஸை நம்பி ஒரு ஃபுல் டைம் ஜாப் இருப்பீங்க. ரெசிஷனுங்கிற பேரில் லட்சக்கணக்கான பேரை லே ஆஃப் பண்ணுவாங்க. இப்போயும் அது நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதிலிருந்து நம்மளை எப்படி யூனிக்காக வச்சுக்கிறது, நாம் எப்படி இதிலேருந்து தப்பிக்கிறது அப்படிங்கிறத எண்ட் டு எண்டாக ஒரு டிஃப்ரெண்ட் வேல பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் கைஸ், எல்லாரும் சொல்கிற மாதிரி ஸ்கில்ஸ். ஆனால் ரெண்டாவது விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் பண்ணியே ஆகணும். ஃபஸ்ட்டு விஷயம் ஸ்கில்ஸ் தான். எல்லாரும் சொல்கிற மாதிரி ஸ்கில்ஸை நீங்கள் அப்டேட்டாக வச்சுக்கோங்க, யூனிக்காக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது தான். என்னன்னா ஏன் ஸ்கில்ஸ் எல்லாருமே ஸ்கில்லுங்கிறீங்க, ஏன் நான் ஸ்கில்ஸை அப்டேட்டாக வச்சுக்கணும் நான் மற்றவங்களோட? ஏன்னா நீங்கள் லே ஆஃப் பண்ணுறதுனா மொத்த கம்பெனியும் ஷட்டர் பண்ணிவிட்டு போகிறதுங்கிற ஒரு விஷயம். லே ஆஃப் பண்ணுறதுல நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்குது. கம்பெனி பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கலாமே, நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒன்று பட்ஜெட்டிங் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை வாட் எவர் ஏதோ ஒரு இன்கம் சோர்ஸ் கட்டாக இருக்கலாம் அவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்டில். இது மாதிரி நிறையா ஃபேக்டர்ஸ்னால பேப்பர்ஸை ஹை பெயிங் இருக்கிற எல்லாத்தையுமே தூக்குறதா இருக்கலாம். இல்லை ஃப்ரெஷர்ஸ் தேவையில்லைன்னு தோணுது. ஏன்னா ஒரு கம்பெனிக்கு உங்களை வச்சு லாபம் இல்லை அப்படின்னா உங்களை தூக்குறதுக்கு அவங்க யோசிக்க மாட்டாங்க. அதனால் ஒரு நல்ல பேரில் இருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒர்க்ஸ் கொடுத்தா எங்கள் கம்பெனிக்கு லாபம் இருக்குன்னா தான் உங்களை வச்சுப்பாங்க. அதனால தான் ஏன்னா கம்பெனிக்கு பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ நான் அவங்களுக்கு சொல்லி தப்பு கிடையாது. அதனால் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு இது தேவைப்படுது. ஸோ அதுதான் நம்ம என்னென்னா நம்ம ஸ்கில்ஸை ரொம்ப யூனிக்காக வச்சுக்கணும். யூனிக்காக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், நம்மளை இந்த மார்க்கெட்டில் நம்மளை தாண்டி யாருமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களை அவ்வளோ சீக்கிரம் வெளியே போக முடியாது. உங்களால் ப்ராஃபிட் இருக்குன்னு கம்பெனி தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டாங்க. ஆனால் எப்பவுமே அப்டேட்டாக வச்சுக்கோங்க. அப்டேட்டாக இருக்கிறதோட யூனிக்காக இருங்க. ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கணும்னா ஒரு ஃபுல் சைட் அவுட் எடுக்கணும்னா ஃபுல் சைட் எல்லாருமே வெப்சைட் கிரியேட் பண்ணுவாங்க. நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு யூனிக்காக டாக்கர் இந்த மாதிரி புது டெக்னாலஜிஸ்லாம் கற்று நீங்கள் உங்களை அப்டேட்டாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்கில்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ரெண்டாவது விஷயம் கைஸ், ஸ்கில்ஸில் நீங்கள் ப்ராப்பராக இருக்கீங்க, எல்லாம் ஓகே. அந்த ஸ்கில்ஸை வச்சு ஃபுல் டைமை தாண்டி வேறு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பாருங்கள். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் என்ன தான் ஸ்கில் அப்டேட்டாக வச்சாலும் கம்பெனிக்கு நீங்கள் தேவையில்லை, அந்த கம்பெனி லாஸ் ஆகுது, ஏதோ ஒரு ஃபேக்டரில் நீங்கள் அஃபெக்ட் ஆக ஆரம்பிப்பீங்க. அதனால் எந்த கம்பெனி நான் ஜம்ப் ஆகி போயிட்டே இருப்பேன்னா, நீங்கள் 9 to 5 மட்டும் நம்பாதீங்க. அதாவது நீங்கள் வேலையை விட்டுட்டு உடனே ஆண்டர்ப்ரனர் ஆகுங்க அப்படின்னு நான் சொல்லலை. அது தப்பான ஒரு விஷயம். ஒரு ஃபுல் டைம் இன்கம் சோர்ஸ் இருந்தால் தான் நீங்கள் அடுத்தது பில்டே பண்ண முடியும். அதனால் அந்த பில்ட் பண்ணுற அந்த இன்கம்மை வச்சு வேறு ஏதாவது பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நான் ஏன் யூடியூப் உட்காந்து பேசணும்? இது நான் இல்லாதப்போ நீங்கள் உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க, புரியுதுங்களா? ஸோ அதனால் இது மாதிரி ஏதோ சோர்ஸ் நீங்கள் ஒரு யூடியூப் வீடியோ போடுங்க, தப்பு கிடையாது. நம்ம நிறைய பேர் பேச ஆரம்பிப்பாங்க. இப்போ நான் பண்ணுறதே நல்லா இல்லை, பேசிட்டோம், நம்ம போக போக நல்லாயிடலாம், நல்லா பேச ஆரம்பிக்கலாம். அதனால் ரெண்டாவது சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன் நான் இந்த ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா, நீ என்ன வேணால் ஸ்கில் அப்டேட்டாக வச்சு என்ன வேணால் பண்ணிக்கோங்க. ஃப்ரீலான்சிங்கோ whatever நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் ரெண்டாவது சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் தூங்கும் போது ஒரு விஷயம் உங்களுக்கு மணி ஏர்ன் பண்ணுது அப்படின்னா மட்டும்தான் உங்களால் நிம்மதியாக இருக்க முடியும். அதனால் வெறும் ஃபுல் டைம் ஜாப்பை மட்டும் நம்பாமல் அது பேரலாக போயிட்டு ஜாப் முடிச்சதுக்கப்புறம் டயர்ட் பார்க்காம வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதை பில்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நாளைக்கு காலையில் உங்களுக்கு ஃபோன் வருது வேலையை விட்டு தூக்குறாங்க அப்படின்னு ஒரு பயந்துக்கவே நீங்கள் தேவையில்லை. ஏன்னா உங்கள்கிட்ட ரெண்டாவது சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கும். அந்த இன்கம் நீங்கள் சர்வை பண்ணுறதுக்கான மணியும் கொடுக்கும். ஸோ அதனால் ஏதோ ஒரு விஷயத்தில் செகண்ட் இன்கம்மை பில்ட் பண்ண இப்போயே ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கில் அப்கிரேடாக வச்சுக்கோங்க. உங்கள் செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணிங்கனாவே நீங்கள் ரெசிஷனாக இருக்கட்டும், இந்த கம்பெனி லாஸ் ஆனாலும் சரி, நீங்கள் வேறு கம்பெனி பற்றி நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. இல்லை எனக்கு ரெண்டாவது சோர்ஸ் ஆஃப் இன்கம் தேவையில்லை அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா உங்கள் ஸ்கில் அப்டேட்டாக இருந்துச்சுன்னா வேறு கம்பெனிக்கு நீங்கள் ஜம்ப் ஆகிடலாம். இல்லை நீங்கள் யூனிக்காக இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் அதிலேருந்து தப்பிச்சுப்பீங்க. ஸோ இதுதான் இந்த விஷயம் தான். நீங்கள் ரெண்டாவது சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை முடிஞ்ச அளவுக்கு பில்ட் பண்ணுங்கள். அதுதான் உங்கள் லைஃபுக்கு உங்களுக்காக க்ரியேட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த ஸ்கில் அப்டேட் பண்ணுறது இதெல்லாம் ஏதோ ஒரு கம்பெனி ஒர்க் பண்ணுறீங்க, அந்த ஸ்கில்லை வச்சு நீங்கள் ரெண்டாவது சோர்ஸ் ஆஃப் இன்கம் க்ரியேட் பண்ணுற வர வரைக்கும் நீங்கள் ஏதோ ஒரு இதுக்காக ஒர்க் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் உங்களுக்காக ஒரு விஷயம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, ரெண்டாவது சோர்ஸ் ஆஃப் இன்கம் க்ரியேட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் நீங்கள் எடுக்கிற டிசிஷனை பொறுத்து ஓடும். அது ரெசிஷன் வந்தாலும் எது வந்தாலும் சரி, நீங்கள் எடுக்கிற டிசிஷன் பொறுத்து தான். இன்றைக்கி நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்க, இல்லை ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், அதுதான் ஈஸியாக இருக்கும். ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, அந்த கம்பெனி ரெண்டாவது சோர்ஸ் ஆஃப் இன்கம் பில்ட் பண்ணுறதுக்காக பேரலாக நீங்கள் ஒர்க் முடிச்சுட்டு அதை ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அந்த கம்பெனியில் நல்ல லாபம் வருது. அதில் நீங்கள் எடுக்கிற டிசிஷனை பொறுத்து தான் அது லாபமாக போகுமா லாஸ் ஆகுமோங்கிறது டிசிஷன் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அதனால் ரெண்டாவது சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃபுக்கு அது ரொம்ப செக்யூராக இருக்கும். அது ஜாப் விட்டுட்டு பண்ணாதீங்க. நீங்களே ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு நீங்கள் ரெண்டாவது சோர்ஸ் ஆஃப் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற நம்ம ஸ்கில்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணலாம்ங்கிற ரெண்டாவது சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ ஓகே கேஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்டான விஷயம் நம்ம ஐடி ரிலேட்டாக பேசுகிறது, கரியர் ரிலேட்டாக பேசுகிறது, இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுது, ரெகுலராக தேவைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி லேர்னிங்.